2 பிள்ளைகளையும் நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லாம மௌனமா அங்கீகாரம் பண்ணிருக்கீங்க. அதுல இருந்து அவங்க 2 பேரும் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க புரியுது. அம்மா, நானும் இவங்க கூடவே போறேம்மா. அவங்ககிட்ட சொல்லிடு, வேற குழந்தைகளை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னது இது? குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். தாத்தா, நேற்று நடந்தது கனவா, இன்னைக்கு பாக்குறது கனவா? மண்ணில் பிறந்து மண்ணில் மறையும் மானிடர்களே, நேற்று என்பது கெட்ட கனவு, இன்று என்பது நிஜக்கனவு, நாளை என்பது மாயக்கனவு. ஆக மொத்தத்துல எல்லாமே கனவு தான். நிம்மதியா தூங்குனீங்களா? இந்த வார்த்தை முதல் தடவை இப்பதான் கேக்குறோம். ஏன் அங்கிள், நிச்சயமாவே எங்க 2 பேரும் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா இனிமே எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் அப்படாவது குப்படாவது. இன்னும் என்ன அவனை பத்தி பேச்சு? கவலையை விட்டுட்டு கலகலன்னு இருப்பீங்களா? இப்ப எனக்கு என்ன வயசு தெரியுமா? 60 இல்ல, 16. முதல் நாள் ரொம்ப நேரம் மணலுக்குள்ள இருக்க கூடாது. ராணிமா, குயிக் குயிக். நான் எப்பவுமே வெளியே போகும்போது தேன் சாப்பிடணும்னு உனக்கு தெரியுமில்ல? அதாங்க கொண்டு வந்தேன். பியூர் மலை தேன் தானே? ஆமாங்க, மினிஸ்டர் கேம்புக்கு போனப்போ அவர் கொடுத்ததான். உங்களுக்கு கொடுக்க சொல்லி பிஏ கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. சுருளி மலை தேனா கொல்லி மலை தேனா? தெரியலங்க. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, தென்மேற்கு பருவ காத்து அடிக்கும் போது சுருளி மலை தேனை சாப்பிடணும், வடகிழக்கு பருவ காத்து அடிக்கும் போது கொல்லி மலை தேனை சாப்பிடணும். போது ஸ்டாப். என்ன இது, கிருஷ்ணருக்கு வேண உருண்டை ஓட்டின மாதிரி இவ்வளவு பெரிய கிண்ணம் கையில ஊத்து. இதுதான் கை. தேனை ஸ்பூன்ல சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், கையில சாப்பிட்டா பெட்டர் டேஸ்ட், அடையோட சாப்பிட்டா இன்னும் பெட்டர் டேஸ்ட். மீன் குழம்பு சட்டியில தான் செய்யணும், பாத்திரத்துல செஞ்சா டேஸ்ட் டிஃபர் ஆயிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிடு. வேண்டாங்க. சாப்பிட்டா சாப்பிடு. வேண்டாங்க. எச்சகைன்னு பாக்குறியா? சாப்பிடு. ராணிமா, நான் மண்டிக்கு போயிட்டு பத்திரிக்கை ஆபீஸ் போறேன். போன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானு ராங் நம்பர்னு வச்சுடு. இல்ல போனை கீழே வச்சுறேன். பனு பிளாக் போர்ட். ஐயோ, ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. என்ன வரல? டைம் ஆயிடுச்சு. லடாக்ல சீனாக்கார விட்டு போன கடிகாரத்தை எடுத்து கட்டிக்கிட்டு முள்ளையும் திருப்பி வைக்காம சீனாக்கார டைமுக்கு அவசரப்படுறிய. திஸ் இஸ் இந்தியன் டைம். லேட்டா தான் வருவாங்க. பாக்குறது போலீஸ் வேலை, வந்திருக்கிறது ஆணிக்காடு. சுருக்கு சுருக்குங்களே பானு, நல்லா இருக்கியா? ஆச்சு பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி கேக்குறேன். எல்லாம் ரெடி, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல டீ, அப்புறம் தான் பேச்சு. கரெக்ட். ஆணிக்கலா, இந்த பக்கம் இங்க பாருங்க, பேர் சொல்லி வாடா வாடா. Go to your place without cup. இவங்க மேல இருக்கிற பாசத்துல எதையும் மறைக்காம எல்லா குறைகளையும் சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் காரணமாத்தான். ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. எங்க குறைங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சொல்றதுக்கு என்ன இருக்கு பெருசா குறையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஊர்ல எந்த பிள்ளைங்க தூங்கல? என் குறைய நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். அம்மா, எனக்கு அப்பா மேல கோவம் வரும்போதெல்லாம்
சிகரெட்டை பிடிச்சு அவர் மூஞ்சில ஊதுற மாதிரி நானே நினைச்சுக்குவேன். என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன். அவங்களுக்கு எதுலயுமே கொஞ்சம் கவனக்குறைவு. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, போதை ஊசி. ஐயோ, பெல்ட் வருது. பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கு இல்ல? ஊரே கூடி எழுதி வச்சிருக்கு உன் பிள்ளைகளோட திறமை. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நாக்க பிடிக்கிட்டு செத்துருக்க வேணாம். நான் மட்டும் போலீஸ் மந்திரியா இருந்தா 100 வருஷம் தண்டனைன்னு சட்டமே போட்டிருப்பேன் ஒவ்வொரு குறைக்கும். அதுல இருக்க ஒவ்வொரு குறைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 700 வருஷம். அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவங்க இன்னும் 10 குறை சேர்த்து செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நீ போய் வண்டியில இரு. ஐயா, நீ கூடதான். ஒரு தாய் தன் பிள்ளைகளை வந்து பார்ப்பது தவிர என்ன கொடுமை. உழுது, நல்லா உழுது. ஸ்டாப் இட். பத்தி பொட்டில தானே பத்த வச்சா? உன் உடம்புல உரசியா சிகரெட் பத்த வச்சா? லுக் மேன், அவனுக்கு உன் மேல கோபம் வரும் போதெல்லாம் தம் அடிச்சு உன் மூஞ்சில் ஊதணும் போல தோணுச்சான். ஊதட்டுமான்னு கேட்டான், அடிச்சு தூள் பண்றான்னு சொல்லிட்டேன். இதுல என்னப்பா தப்பப்பா? பிரிகேடியர், வித்தியாசமா செய்யறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனத்தை என்கரேஜ் பண்ற. இன்னைக்கு என் முன்னாடி சிகரெட் பிடிக்க வச்ச, நாளைக்கு அது உன் வீட்டு கூரைக்கு தீயாவை வருண்டா. அப்படியே வந்தாலும் உன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் தம்பி. ஏய், சிகரெட் பிடிக்கிறத மரியாதைக்கு குறைவான பிரச்சனையை நினைக்காதீங்க. டிஃபன் காபி சாப்பிடுற மாதிரி விட்டுடுங்க. என்னைக்கு தாங்க குறையுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏய், இங்கடா அப்படி இன்னும் தமிழ் எடுத்துக்கோ. ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நல்லதில்ல உங்களுக்கு. ஜாக்கிரதை. நமஸ்காரம் அண்டு. அட வாங்க, கடப்பா அரிசி மண்டி. தளபதி சேர் எடுத்து போடு. சரிங்க. சேர்ல கடப்பா. ஏமண்டு சர்க்கார் வார்டு ஃபைல் சார் கையில வந்து இது வேணா நாயுடு உங்களை ஊட் பண்றது. சர்க்கார் ஃபைல் நேரம் இங்க வந்துதானே அங்க போகும். நாயுடு, என்னுடைய சம்பந்தப்பட்ட பர்மிட், லைசன்ஸ், கோட்டா எல்லாமே ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டா கூட என் இடத்துல வந்து நான் ஓகேனா தான் மேல் இடத்துல ஓகே ஆகும். மணி சார் எல்லாம் கரெக்டா இருக்கு. மிஸ்டர் ராஜராஜன், உங்க கோட்டா விவகாரம் முடிஞ்சது. நம்ம கோட்டாவை கொஞ்சம் கவனிக்கிறது. மணி சார் ரொம்ப அவசரப்படுறீங்க. உங்க ஆபீசர்ஸ்க்கெல்லாம் 5 ஸ்டார்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஊட்டி உருளைக்கிழங்கு மொத்த குத்தக வியாபாரி அண்ணன் சின்னச்சாமியோட மண்டகப்படி தான் ஜமாயிங்க. பட் ஒன் திங், அனுபவிச்சது பூரா கக்கிடாதீங்க. 5 ஸ்டார்ல ஃபைன் போட்டுருவான். சரக்குலாம் எப்படி? என் டெஸ்ட் உங்களுக்கு தெரியுமில்ல. உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்ட்ராங் ஆகும், தக்காளி மாதிரி சும்மா தளதளன்னு இருக்கும். ஏமண்டி பூஜாரி லேனு பூஜையா மீறி வரலையா? நாயுடு, எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருந்தோம் இந்த காய்கறி பிசினஸ் விடாம இருக்கிறேன்னா என் டேஸ்டே தனி. வயசாச்ச ஒளிய ரசனை இல்லாத ஆளுங்களா இருக்கீங்களே. மஞ்சள் பூசின முகம், இப்படிப்பட்ட பத்மினி ஜாதி குடும்ப பொண்ணு 5 ஸ்டார் ஹோட்டலே கிடைக்கும். இது மாதிரி மார்க்கெட்ல தான் கிடைக்கும். தளபதி ஐயா, அங்க அங்க அதானே, அதேதான் கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா. ஆகட்டுங்க. பாட்டில் எங்க? மரத்துக்கல்ல உங்களுக்கு ஐயா. தேங்க்யூ. எதிர்க்க பக்கத்துக்கு அழகா தான் இருக்கிற. ஏமா புடலங்க வந்தியா? இங்க நீ தப்பிச்சு போக முடியாது. தளபதி ஐயா, வழக்கப்படி நீ வெளியே போலாமே. சந்தோஷம் ஐயா. அவனுக்கு சந்தோஷத்தை பத்தியா?